அதிக காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆமே, நிறைய காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். விசேஷமா உங்கள் வீடுகளுக்காக ஜெபித்திருக்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆமே, இங்க நீங்க ஜெபிக்க நல்லா கவனிங்க. இங்க ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் தான் நம்ம கற்றுத்தருவார் இல்லையா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவர். நம்ம ஆரம்பத்துல ஒரு பாடல் பாடணும். உண்மையிலே இன்னைக்கு பாடலுக்கே போல, பாட்டு பாடுறதுக்கே முடியாத அளவுக்கு ஜெப விண்ணப்பங்களை ஆவியானவர் தருகிறார். இல்லையா? ஆராதனை என்பது ஒரு நாள் நம்ம ஆவியானவரை தடை செய்யக்கூடாது. ஆவியானவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். எப்போது நீங்க ஜெபிச்சாலும், வீடுகள்ல நீங்க ஜெபிச்சாலும், ஜெபம் தொடங்கும் போதே நீங்க நிறைய நான் இதுக்காக ஜெபிக்க போறேன், இதுக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு போறதை விட, ஆவியானவர் சில வேளையில இதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு பாரப்படுத்தி நம்மளை உட்கார வைப்பார். அது பிரச்சனை இல்லை. அல்லாம நம்ம டெய்லி ரொட்டீன் ஒண்ணு நமக்கு இருக்கும் இல்லையா? நம்ம டெய்லி சிலரெல்லாம் பாரம்பரியமான அந்த ஜெபங்களை பண்ணுவாங்க. ஃபேமிலி ப்ரேயரா இருக்கலாம், அல்ல அதர் ப்ரேயர்ஸா இருக்கலாம். அந்த ஜெபங்களில அவங்க முதலாவது எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பிசினஸுக்காக, என் வேலைக்காக, என் சுகத்துக்காக, அப்புறம் தேசத்துக்காக, இப்படின்னு ஒரு லைன் வச்சிருப்பாங்க. இது தப்பு இல்லை. ஆனால் ஆவியானவர் விரும்புறாரா? இன்னைக்கு நான் எதற்காக ஜெபிக்கணும்னு ஆவியான விரும்புறார். சில நாட்கள் எல்லாம் நான் மணி நேரங்கள் ஒரே ஒரு காரியத்துக்கு, எனக்கும் நிறைய ஜெபிக்கணும், அதுக்கு ஜெபிக்கணுதுக்கு இன்னும் ஆவியானவர் இதை தான் ஜெபிக்க விரும்புறார். நமக்கு என்ன நடக்கும், என்ன ஆபத்துகளை பிசாசு ஏற்படுத்த விரும்புறா, என்ன தந்திரங்களை பிசாசன் உங்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறா. இன்றைக்கு நீங்க காலையில கர்த்தருடைய சமூகம் வந்துருக்கீங்க, இன்னும் இருக்கு நேரம் இல்லையா? நீங்க எங்க போகணும், உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் ஒர்க் போகணும், நம்ம வாகன யாத்திரையில போகணும். நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு இன்னைக்கு தெரியாது. நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நீங்க காலையில ஜெபிக்கும் போது, இந்த 40 நாள் நீங்க வந்துருவீங்க. மற்ற நாட்களில அதிகாலை ஜெபிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது கூட ஆவியானவரை இன்னைக்கு நான் எதுக்காக ஜெபிக்கணும், நீங்க எழுந்த உடனே ஒரு ப்ரொசீஜர் படி இதுக்காக இப்படி நான் ஜெபிச்சிடறேன்னு ஜெபிக்காதீங்க. இன்னைக்கு என்ன நடக்கும் நமக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நான் எதுக்காக ஜெபிக்க ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது பல ஆபத்துகளை உங்கள் வாழ்க்கையில இருந்து விலக்குவார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அவர் இப்படி ஜெபம் பண்ணு, இதை ஜெபம் பண்ணு. சில மனிதர்களை வெளிப்படுத்துவார், இவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவருக்காக ஜெபம் பண்ணு. சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த உங்களோட பேசுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இல்ல நான் இப்படிதான் ஜெபிச்சு பழக்கம், இப்படி நான் 3 பாட்டு பாடி இப்படி உங்க ஃபேமிலி பிரேயர்ல கூட இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு இருந்தாலும் சகலம் ஒழுங்கும் கிரமமா செய்யப்படணும். அது ஓகே தான். ஆனாலும் சில நாட்கள் ஆவியானவர் உங்களை ஏவனாருன்னா நீங்கள் அதற்கும் ஒப்பு கொடுக்கணும். ஆமீன், அல்லேலூயா. சில நாட்கள்ல ஜெபத்திலே அதிகமா நடத்துறாரா, அத உடனே இல்ல ஐயோ நம்ம பாட்டு பாடலையே, இப்ப என்ன பண்றது? அப்போ ஜெபத்தை அப்படி ஸ்டாப் பண்ணாதே. நானே இது அனுபவப்பட்டிருக்கேன். சர்ச்சில் சில வேளையில நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் பிரேயரை ஆரம்பிச்சுட்டு 3 பாட்டு கொடுக்கணும். ஆனா என்னால நிறுத்த முடியாது. அப்படியே ஆவியானவர் அதிலே லீட் பண்ணுவார். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ ப்ரொசீஜர் தப்பாகுதுன்னு அதை தடை பண்ணுவேன். தடுத்துட்டு பாட்டு பாட கொடுத்துருவேன். என்ன ஆகும் தெரியுமா? 3 பாட்டு பாடி முடிச்சுவாங்க. அப்புறம் என்னால ஜெபிக்க முடியாது. பாட்டு பாடி முடிச்சு நான் கஷ்டப்படுவேன். எல்லா ஜனங்களை பார்ப்பேன், அவங்க அப்படியே உட்காந்துருப்பேன். நான் அவங்கள ஜெபிங்கன்னு சொன்னாலும் அவங்க இப்படி. காரணம், யார் தப்பு பண்ணா? நான் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் முழங்கால தாகத்தோடு நின்னாங்க, ஆண்டவரே ஜெபிச்சாங்க. நான் என்ன பண்ணேன்? சரி உட்காருங்க, நீ பாட்டு பாடுவோம். தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் அலர்ட் ஆயிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஆவியானவர் 3 பாட்டு எனக்கு முக்கியம் இல்ல, ஆவியானவர் தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஆரம்பம் முதலே நம்மளை ஜெபிக்க வைக்காருன்னா அப்படியே போயிடணும். அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அப்படியே போயிடு. இது ஒரு ஆவியான இதை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விரும்ப. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை எப்படி லீட் பண்றாரு. சிலர் நான் 5 மணிக்கு ஜெபிப்பேன் அப்படின்றது என்னோட வழக்கம். ஓகே, 5 இன்னைக்கு கூட காலையில எனக்கு அது நடந்துச்சு.
நான் ஜெபிக்க நைட்டு தூங்கும் போது 12 மணி ஆச்சு, ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் தூங்கும்போது. அப்போ நான் வந்து கால்குலேட் பண்ணேன். அப்போ வந்து இத்தனை மணிக்கு எழும்பணும்னா கரெக்டா இருக்கும், இல்ல எழுப்பி ரெடி ஆயிடணும். ஆனா எத்தனை மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஆண்டவர் எழுப்புறாரு. நான் சொல்றேன், ஆண்டவரே 1 2 3 மணி நேரம் உறங்கியிருக்கேன். இப்ப நான் 3 மணிக்கு எழும்பி இனி தூங்க முடியாதுல்ல, இனி ஜெபிச்சா நான் என்ன ஆகுறது? நான் அவருக்கு புத்தி சொல்றேன். சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன். ஆண்டவரே விட்டுருங்க ஆண்டவரே. 3:15 வரைக்கும் கொசு கடிக்குது. ஒரே அடுத்து பார்த்தேன், இது நமக்கு முடியாது. எழும்பி ஜெபம் பண்ணேன். வெளியில போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆண்டவரே 4 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. இப்படித்தான் நான் நினைக்கிறேன், நான் இத்தனை மணிக்கு தான் உங்களுக்கு உங்களுடைய பிரேயர் டைம் சில நேரம் நீங்க அதிகாலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு எழும்புவேன்னு வச்சிருப்பீங்க. ஓகே, டெய்லி அந்த டைமுக்கு நீங்க, அது உங்க ப்ரொசீஜர். ஆவியான ஒரு நாள் 3 மணிக்கு உங்களை எழுப்புவார். உடனே நீங்க எடுத்து பார்த்துட்டு ஐயோ இது ஏன் பிரேயர் டைம் இல்ல தூங்குனீங்கன்னா அது 5 மணிக்கு எழும்பி தூங்க வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணணும்? என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அன்றைக்கு அந்த வேளையில ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு விருப்பம் தருவார்னா நீங்க அந்த வேளை எழும்பிடணும். உங்களை அதிக கஷ்டப்படுத்த மாட்டார். அன்னை நீ 5 மணிக்கு தூங்கப்பா, பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாரு. இல்ல நான் ஜெபிக்கும் போது தான் ஜெபிப்பேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. எனக்குன்னு ஒரு தெரியும். தயவு செய்து ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல சில வேளையில ஃபேமிலி ப்ரேயர் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. சில நாள் 6 மணிக்கு இன்னைக்கு ஜெபிப்போமா அப்படின்னா, ஏன் 6 மணிக்கு? 7 மணி வரைக்கும் நம்ம டிவி பார்க்கலாமே. ஏன் 6 மணிக்கு? அப்படி கேட்காதுங்க. சில நாள் 5 மணிக்கே தொடங்குங்க. அல்லேலூயா. நம்ம ஆவியானவருக்கு எழுப்புதல் எப்ப வரும்னா, இந்த பாரம்பரியங்களையும் இந்த ப்ரொசீஜரையும் இந்த மாம்சத்தையும் நாம் வைத்திருக்கிற காரியங்களை விட்டு முழுமை ஆவியானவருக்கு எப்போ நம்ம ஒப்பு கொடுக்கமோ அப்போ உங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரும். அல்லேலூயா. ஆமா, சில நாட்கள் ஜபங்கள் இப்பெல்லாம் சண்டே சர்வீஸை கவனிச்சு பாக்குறீங்களா? எத்தனை கவனிக்கிறீங்கன்னு தெரியல. 9:30 தொடங்கி 11:30 முடிக்கணும் இல்ல? இப்ப வர 12:30 போயிட்டு இருக்கு. நானும் முடிஞ்சாலும் கடிச்சு இழுத்து பிடிச்சி பாக்குறேன் ஜனங்களை. ஆனா நீங்க யாரும் ஒண்ணும் இதுவரை சொல்லல. ஆமென். அல்லேலூயா. அதுலயே ஆவியானவர் நடத்துறாரு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் வந்து எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும், நம்ம லிமிட்டை தாண்டி போகணும்னு சொல்லல. ஆனாலும் ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்போது நம்முடைய சபை இது அப்படிதான் 40 நாள் ஜபம். இந்த காலையிலயும் ஜபம் நடக்குது. போன வாரம் நான் கன்னியாகுமரியில இருக்கும்போது சாயங்காலம் ஒரு ஜபத்தை தொடங்கு அப்படின்னு சொன்னாரு. உண்மையே சொல்றேன், அந்த சாயங்கால ஜபத்தை இப்ப நடத்துறோம். நேத்தைக்கு கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் சோர்வார். ஆனா பிரசங்கம் தொடங்கும் போது ஜபிச்சோம், நல்லா ஜபிச்சுட்டு ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை செஞ்சார் நேத்தைக்கு. அல்லேலூயா. நம்ம உண்மையிலே இம்பாசிபிளான காரியங்கள் எல்லாம் நேற்றுக்கு நடந்திருக்கு எங்க பிரேயர்ல. அப்பதான் நின்றுச்சு ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு. முந்தா நேரத்தை பாத்தீங்கன்னா ஒரு அம்மா, அந்த அம்மாவை என்னை காணோம். அந்த அம்மா வந்து பாஸ்டர் என்னால 2 வார்த்தை தான் ஜபிக்க முடியுது. நான் சோத்திரம் ஜபிக்கிறேன், ஆண்டவரையும் ஜபிக்கிறேன், அதுக்கு மேல ஜபிக்க முடியல. இங்க வாமா ஜபிப்போன்னு பார்த்தா, ஜபிச்சு பார்த்தா பல்ல கட்டிக்குது, உள்ள இருக்குது பிசாசு, அது ஜெபிக்க விட மாட்டேங்குது. அப்போ ஈவினிங் டெலிவரன்ஸ் பிரேயரை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஈவினிங் ஜபத்துல வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களை, பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குறத நான் உணர்றேன். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஜபங்களும் ஆவியானவராலே ஏற்படுத்தப்படுகிறது. ஆமே. ஆக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாயங்காலமும் இன்றைக்கும், இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன் வியாழன் வெள்ளி, இந்த 3 நாட்களும் டெலிவரன்ஸ். அடுத்த வாரம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த வாரம் இந்த ஜபத்தை ஏற்படுத்தணும்னு ஆண்டவர் சொன்னனால இப்ப 2 நாட்களாய் திங்கள் செவ்வாய் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு புதன். இந்த 3 நாட்களும் கூட டெலிவரன்ஸ் பிரேயர். இனி அடிக்கடி நம்முடைய சபைகளில இந்த டெலிவரன்ஸ் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற, எனக்கு சொல்லியிருக்கிற வியாதியஸ்தர்களை நான் சுகப்படுத்த போறேன். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்களுக்கு சுகம் உண்டாக, கேன்சர் கட்டிகள் மறைகிறத, நடக்க முடியாத நடக்கிறத, பலத்த செய்கைகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கண்டினியூஸ் பிரேயர். எந்த சபை ஜபிக்குமோ, எந்த மனிதர்கள் ஜபிப்பார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா.
ஆமே, ஸ்தோத்திரம். அவர் செய்வார். எத்தனை நம்புறீங்க? ஆமே. ஆகையில விசுவாசத்தோடு கடந்து வாருங்க. வியாதியஸ்தர்களை விசுவாசத்தோட அழைத்து வாருங்கள். ஆமே. அவிசுவாசத்தோட அழைச்சு வரக்கூடாது, விசுவாசத்தோட. நீ வந்தா சுகம் கிடைக்கும். ஆமே. இன்னைக்கு காலையில 3 மணிக்கு எழும்பி சில காரியங்களுக்கு எனக்காக ஜெபிக்க, சில காரியங்களை 12 வருஷம் குழந்தை இல்லாத ஜெபம் பண்ணு. காலையில பைபிள் காலேஜ் போற பசங்களுக்காக ஜெபம் பண்ணு. அதிகாலையில் ஆண்டவர் எழுப்பி சொல்ற ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிறவங்க ஆண்டவரே ஜெபிச்சோன்னா ஓகே போ, அவ்வளவுதான், முடிஞ்சு. அவர் விரும்புகிற வேளையில நீங்க ஜெபிச்சாதான். நீங்க விரும்புகிறத அவர் செய்யக்கூடாது, அவர் விரும்புறதை நீங்க செய்யணும். இல்லையா? நீங்க விரும்புற வேலையில் ஜெபிக்க கூடாது, அவர் விரும்புகிற வேலையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆனா அந்த அதிகாலையில தான் நமக்கு தூக்கம். அதிகாலையில தான் அதிக தூக்கம் வருமே, நல்லா தூங்குற டைம். உங்களுக்கு சொல்ல, இந்த அதிகாலை ஜெபம் மீதமுள்ள நாட்கள் கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாக போன வருஷம் நிறைய பேர் சாட்சி கூட சொன்னீங்க, எனக்கு ஆண்டவர் அதை செஞ்சார், எனக்கு இதை செஞ்சார். நிச்சயமா எந்த ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக தருவார். ஆமென். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்துல 3 காரியங்களை பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். மறந்து விட்டது. முறையிடாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். 2வது என்னது? புறப்பட்டு போங்கள். என்ன செய்யுங்க? ஆமா. அடுத்து விசுவாசத்தோட பிசாச என்ன செய்யுங்க? இன்றைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு ஆமே, ஸ்தோத்திரம். 17வது வசனம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 17. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் மகிமைப்படுவேன். தொடர்ந்து வாசிங்க. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அல்லேலூயா. இந்த 2 வசனத்திலையும் ஒரு காரியம் சேமா இருக்கு. அது என்ன காரியம் சொல்லுங்க பாப்போம். மகிமைப்படுவேன். மகிமைப்படும் போது, மகிமை, மகிமை என்ன சொல்லுங்க? மகிமை. என்ன சொல்ல? எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். என்ன படுவேன்? மகிமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் பின்தொடர்ந்து வர்றது கஷ்டமா சந்தோஷமா? அவனை பார்த்தோம், அது வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான்னு தெரிஞ்ச உடனே கலங்குறாங்க இல்லையா? பயப்படுறாங்க, முறையிடுறாங்க. அப்போ ஆனால் கர்த்தர் சொல்லுறாரு, அப்படி அல்ல, இது நான் மகிமைப்படும்படிக்கு. என்னதுக்கு சொல்லுங்க? லாசரு வியாதியா இருந்தார். அப்போது இயேசுக்கு சொல்லி விடுறாங்க, நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கான், சீக்கிரமாய் வந்தால் அவனை சுகப்படுத்திடலாம். அப்போது இயேசு அதை கேள்விப்பட்ட உடனே இன்னும் 2 நாள் அங்கே தங்கினார். தங்கி இருந்த இடத்துல இருந்துட்டார், வரல. அப்போ சீசல் கேட்கிறாங்க, ஆண்டவரே அவன் மரிச்சிட்டான்ற செய்தி வரும். என்ன சொல்? இது மரணத்துக்கு ஏதுவா இல்லாமல் தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கம்மா. இதுல வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல. அப்போ இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, தேவன் சில காரியங்களை கொண்டு, நம்மை சில துக்கங்களை கொண்டு நம்மை மகிமை தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். எத்தனை அதிகாரம் வாசிங்க? 11 அதிகாரம். ஓ பாத்தீங்களா? இந்த இன்னைக்கு காலை வேளையில நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்பும் தேவனுடைய மகிமை. சொல்லுங்க, முதலாவது சொல்லுங்க. தேவனுடைய மகிமை எப்போது வெளிப்படும்? தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில எப்போது வெளிப்படும்?
அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு துன்பத்தின் பாதையில தான். அது எதுல பாதையில சொல்லுங்க? ஒரு துன்பத்தின் பாதையில. அங்கே நம்ம பார்த்தோம், பார்வோனும் அவன் சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, இதன் மூலம் நான் மகிமைப்படுவேன். இங்கே பார்க்கிறோம், யாரு? லாசரு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறார். அப்போ சீசல் கேட்க ஆண்டவரேன்னு, அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு 4 வசனம் பாருங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த மரணத்துக்கு ஏதுவா தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. அப்ப எல்லா விதமான துன்பத்தின் பாதைகளும், எல்லா விதமான கஷ்டத்தின் பாதைகளும், உங்கள் வாழ்க்கையில சகிக்க முடியாத துன்பம், சகிக்க முடியாத கஷ்டத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுங்க, இந்த காலை வேளையில நான் உன் மூலம் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற துன்பங்கள் கர்த்தருக்குடைய நாம மகிமைப்படுவதற்கு அமைகிறதில்லை. தேவன் அதை விரும்பிதான் அதை செய்யறாரு, அதை அனுமதிக்கிறாரு. ஆனால் அவை எல்லாம் நாம் சில வேளையில கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறோம். நாம் சில வேளை அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். இதே இடத்துல மரியாளும் மார்த்தாள் இடத்துல இயேசு சொல்லுகிறார். இயேசு அங்க வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. அவங்க அழுறாங்க, ஆண்டவரே. அப்போது இயேசு ஒரு வார்த்தை அங்க சொன்னார், அதை நம்ம வாசிக்க வேண்டும். எத்தனாவது வசனம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? 40வது வசனம். 40. இயேசு அவளை நோக்கி, 40வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண். இந்த காலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில துன்பத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க. சில இழப்புகள், சில கஷ்டங்கள், சில வேதனைகள், தாங்க முடியாத பாரங்கள் உங்கள் மனசை அழுத்தி கொண்டிருக்கிறது. அதில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசிப்பாயனா நான் உன் மூலம் மகிமைப்படுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். அதுக்கு என்னது அர்த்தம்? பார்வோன் உங்களை பின்தொடர்கிறான், இன்னுமே என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னுமே அந்த கஷ்டம் என்னை விட மாட்டேங்குது, இன்னுமே எனக்கு அந்த வியாதி இருக்கு, இன்னுமே எனக்கு அந்த பலவீனம் இருக்கு, இன்னுமே நான் அதை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, இது நீ ஒரு சாட்சி சொல்லும்படி, நீ சாட்சி சொல்லி சபை நடுவாக சாட்சி சொல்லி எல்லாரும் கைதட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி விளங்கும். ஆமென், அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த துன்பம் உனக்கு வந்திருக்கு. ஆனால் நீ விசுவாசித்தால் தான் தேவ மகிமை காண முடியும். ஆமென். இன்னைக்கு தேவ மகிமை என்னில் வெளிப்படாதபடிக்கு என்னில என்ன இருக்குன்னு கேட்டா அவிசுவாசம். ஆமென், அல்லேலூயா. என்னில என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க? வாட்ஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு அவிசுவாசம். இந்த காலங்களில நேற்றைக்கு இரவு நான் இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பல பிரச்சனைகளால மைண்டு குழம்பி போயிருந்தேன் நேற்றுக்கு. அதனால கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ள பலமான ஒரு விசுவாசத்தை தந்தார். அல்லேலூயா. நிறைய பிரச்சனைகள் மலை போல என் முன்னாடி நின்னுச்சு. ரொம்ப சோர்வா, அதான் சொல்லுவேன்ல, ஜபிக்க போகும்போது அப்படியே எலி போல சோர்ந்து வந்தேன். ஆனா வந்து உட்கார்ந்த உடனே ஒரு தேவ மகிமை, ஒரு விசுவாசம் என் இருதயத்தை நிரப்பிச்சு. அப்ப தோணுச்சு, இதெல்லாம் என்னடா பிரச்சனை? அல்லேலூயா. நீ மனுஷன் சொல்றத பாக்குற, அதை சொல்றத பாக்குற, அதையெல்லாம் பார்க்காத, நான் என்ன சொல்றேன்னு பாரு. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்னு பாரு, அதை மட்டும் செய். இந்த மனிதர்கள் மத்தியில உன்னை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதர்கள் சொல்லுகிறத பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க மாம்ச கண்ணு பார்க்கறத பார்க்காதீங்க, இந்த மனுஷன் காதுல சொல்லதை கேட்காதீங்க. தேவன் சொல்லுகிறாரு, நான் உனக்கு சொன்னதை நீ விசுவாசித்தால் உன் மூலம் நான் மகிமைப்படுவேன். ஆமென். நீங்க பார்க்கறத நம்பாதீங்க. எல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கும், எல்லா சூழ்நிலைகளும் மோசமா இருக்கும். இது திருந்தாது, இது மாறாது, இந்த வியாதி மாறாது, இன்னும் கஷ்டம், இன்னும் துக்கம். உடனே அப்படியே சோர்ந்து போய் என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை அப்படின்னு போனீங்கன்னா தேவ மகிமைப்படாது, தேவ நாம என்ன செய்யாது, மகிமைப்படாது. அப்ப நான் என்ன செய்யணும்? சொல்லு, பக்கத்துல கேளு. அப்ப நான் என்ன செய்யணும்? பக்கத்துல கேட்டா எப்படி தெரியும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆனா சில தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விடணும், அதுக்குதான். அல்லேலூயா. ஆமா, ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கவங்களும் அப்படிதான். அவங்க பிரசங்க கேட்டு தூங்கிடுவாங்க. அதுல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேளுங்க. ஆமா, இங்க என்ன கொஞ்சம் நீங்க பாஸ்டர் பாக்குறாரு அலாட்டா இருப்பாங்க, அங்க என்ன பண்ணிடுவாங்க, சிலர் போர்வை போத்துட்டு உட்காந்துருப்பாங்க,
இப்ப சிரிப்பாங்க சிலர், ஐயோ இப்ப போரை தூக்கி போடுவாங்க. ஆமா, சிலர் அப்படியே பெட்டிலே உட்கார்ந்துருந்து தூங்கிடுவாங்க. ஆனா எப்போதும் ஆன்லைன்ல பார்க்கணும்னு சொல்லுவாங்க, பெட்டை விட்டு எழுப்பி வா, அல்லேலூயா, கொஞ்சம் தள்ளி கம்ஃபர்ட் சூன்ல இருக்காத. சொல்ல குளிருது, குளிருந்தா எப்போது உங்கள் ஜெபம் கேட்கப்படும் தெரியுமா? மோர் டிஃபிகல்ட். அதாவது ஒரு பாஸ்டர் வந்து, பென்ஸ் பாஸ்டர் சொல்லுவாரு, அவர் வந்து நம்ம முழங்காலே நிக்க மாட்டோம், அவர் முழங்கால் நிக்கிறது பார்த்தாம உப்பு இருக்கு பாத்தீங்களா, உப்பு, கல்லுப்பு கல்லுப்பு கல்லுப்பை போட்டுக்கிட்டு அதுல முழங்கால நிப்பாராம். நாளைய தினத்திலே அதிகாலை ஜெபத்திலே நான் கல்லுப்பு வாங்கி வைக்கிறேன். நான் வர மாட்டேன், நான் நினைச்ச மாட்டேன், ஆளை விட்டுற, நான் வரல, அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லல. ஆனால் உங்கள் வீடுகளிலேயும் ஜெபிக்கும் போது மேக்சிமம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாது. ரொம்ப டயர்டா இருக்கனால, ரொம்ப முடியல அப்படின்னா நேர் முழங்கால நில்லுங்க. ஒரு சேரையாவது பிடிச்சிட்டு நில்லுங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு சேரை விடுங்க, பலப்படுங்க. என்ன அளவுக்கு சிலரெல்லாம் என்னால ஜெபிக்க முடியல பாஸ், ஏன்னா கம்ஃபர்ட்டா உட்காந்து நல்ல 10 போர்றையை போத்திக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் தூக்கம் தான் வரும். ஆமா, தூக்கம் வரும். குளிருது அப்படின்றது அப்படியெல்லாம் இல்ல, குளிர்ந்தா குளிரட்டும். இந்த குளிரை காக்கலும் எனக்கு அதிக கஷ்டம் இருக்கிறதுன்றவன் குளிரை பார்க்க மாட்டான். அல்லேலூயா. இந்த குளிரை பார்க்கலும் எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும், எனக்கு செஞ்சுதான் ஆகணும், நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறேன்றவன் சீரியஸா ஜெபிப்பான். ஆமென், அல்லேலூயா. சீரியஸா விசுவாசிப்பான். இன்னைக்கு சொல்றேன், தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே விளங்காதபடிக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது எது தெரியுமா? எது தெரியுமா? உங்கள் அவிசுவாசம். ஆமென். அந்த அவிசுவாசத்தை இன்றைக்கு உங்களை விட்டு மாற்ற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னில் இருக்கிற அவிசுவாசம் மாறட்டும். சொல்லுங்க, ஜெபிங்க பார்க்கலாம். அவன் என்னில் இருக்கிற அவிசுவாசத்தை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, நான் தேவ மகிமை என் குடும்பத்துல வெளிப்படணும், என் பிள்ளைகளிடத்துல வெளிப்படணும், என் குடும்பத்தை என் புருஷனிடத்துல வெளிப்படணும். அவிசுவாசம் என்னை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, அவிசுவாசத்தை கர்த்தர் என்னை விட்டு மாற்றுங்க. மகிமைப்பட விடாதபடிக்கு என்னை தடை செய்கிற, நான் ஒரு பெரிய காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு பெரிய காரியத்தை செய்யப்பட அழைக்கப்பட்டிருக்கேன், என் பிள்ளைகள் ஒரு பெரிய காரியத்துக்கு, ஆனால் அவிசுவாசம் என்னால முடியாது, என்னால் நடக்காது, எனக்கு இப்படி ஆயிரும், எனக்கு அப்படி ஆயிரும், நான் அப்புறம் செய்யறேன், தள்ளி போடுறது. அவிசுவாசத்தை தூக்கி எறிங்க. கர்த்தர் சொல்ற, இன்றைக்கு விசுவாசி தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்? சொல்லுங்க. நீ விசுவாசத்தோட தான் வீட்டுக்கு போகணும். இனிமே நீங்க விசுவாசத்தோட தான் பேசணும். எந்த ஒரு காரியம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எனக்கு ஒரு சுகம் ஆண்டவர் செஞ்சுட்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்க இன்னைக்கே விசுவாசத்தை அறிக்கை, நான் ஒரு சாட்சி சொல்ல போறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற சாட்சி என் வாயிலிருந்து வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு யார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு அது நடக்க போகிறது. கர்த்தருடைய நாமம் என் மூலம் மகிமைப்பட போகிறது. கர்த்தருடைய நாமத்தை ஆமென் மகிமைப்படுத்த போகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை ஆமென் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்த போகிறேன். செங்கடலை பிளந்தார்கள், செங்கடலை பிளந்தார்கள், செங்கடலை பிளந்தார்கள் என்ற சாட்சி இன்றைக்கு வரைக்கும் விளங்குகிறது போல. அல்லேலூயா. எத்தனை 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்னது, இன்னைக்கு நம்ம சொன்னா அது சீரியஸா இருக்குல்ல. எப்ப பார்த்தாலும் கர்த்தர் செய்த அற்புதங்களை செய்யுங்கன்னா, செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், எவ்வளவு பெரிய அற்புதம். இதை மோசே விசுவாசித்ததுனாலதான் நடந்துச்சு. அல்லேலூயா. மோசே கோலை நீட்டுனா என்ன ஆண்டவரே சொல்றீங்க, விளையாடிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? அவனை சாகடி ஆண்டவரே. நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். நான் கோலெல்லாம் நீட்டு இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவன் மேல அக்கினி. நம்ம ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவோம். சில ஜபத்துல எல்லாம் நம்ம ஆண்டவருக்கே புத்தி சொல்லுவோம். ஆண்டவரை நீர் இப்படி செஞ்சு இப்படி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரை சொல்லுகிறத செய்யறதா நம்முடைய வேலை. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற அதிமேதாபிகளா நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். மோசையை பார்த்து ஆண்டவர், மோசே கோலை நீட்டு. நான் கோலை நீட்டுறது இருக்கட்டும், அதோ பாரு ஒருத்தன் வரா, அவன் மேல கல்மலையை போடும். அங்க போட்டீங்களா கல்மலை, ஏன் போட எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல? அன்று அக்னி அங்க அந்த ஒரு 7வது வாத அங்க வந்து நீங்க போட்டீங்க, அதை இப்ப போடும். அந்த வாதையை செய்யறதுக்கு இப்ப முயற்சி செய்யாத, இப்ப ஆண்டவர் சொல்றதை செய். அல்லேலூயா. நமக்கு ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் இப்ப நீங்க
அந்த கல்மலையை போட்டீங்கன்னா இவனுங்களை எல்லாம் சாகடிச்சிடலாம். ஆண்டவர் வச்சிருக்கிறது வேற பிளான் இல்லையா? கல்மலையை போட்டதெல்லாம் ஓல்டு திங்கினா புதுசா செய்ய விரும்புறேன். நான் என்ன செய்ய விரும்புறேன்? ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பழைய காரியங்கள் அல்ல, புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆமே. நீங்க உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் இந்த வியாதிய நீங்க இப்படி சோகப்படுத்தி விட்டுருங்க, ஆண்டவரை இந்த என் பிள்ளைக்கு நீங்க இப்படி செஞ்சிருங்க. நம்ம சொல்றது ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றவங்க நம்ம எல்லாரும். ஆண்டவர் எனக்கு நீங்க இவ்வளவு மார்க் கொடுங்க, அடுத்து நான் இந்த இதை படிக்கணும், அடுத்து இதை படிக்கணும், அடுத்து இந்த பொண்ணை கூட கல்யாணம் பண்ண, அதே ரெடி பண்ணிடுறோம். இதை பண்ணா சூப்பரா இருக்கும் ஆண்டவரே, என் லைஃப் சூப்பரா இருக்கும், நம்ம எல்லாம் முடிவு பண்ணிடுறோம். இது தவறான விஷயம். ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்க பிள்ளைங்களுக்கான ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்க பிள்ளைகளுடைய திருமணத்துக்கான ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். எல்லாத்திலையும் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய திருமணத்துல கூட கர்த்தருடைய நாம மகிமைப்படும். ஆமே. மகிமைப்படாது. கானா ஒரு கல்யாண வீட்டுல ஏசு மகிமைப்பட்டாரா இல்லையா? அங்கேயும் ஒரு கஷ்டம்தான். இந்த கஷ்டம் யாருக்கு வந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்க பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுங்களா, அதுல பிரியாணி காலி ஆயிடுச்சு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம். பிரியாணி காலியானாதான் தேவநாமம். அப்போ இதுல இருந்து நமக்கு ஒண்ணு புரிய வருது என்னன்னா, ஒரு மைனஸ் நம்ம வாழ்க்கையில, ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாதான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் போது ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும். யாருடைய வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் வேண்டாம், யாருடைய வாழ்க்கையெல்லாம் எனக்கு இது வேண்டாம், என்னை விட்டு எடுத்து போட ஆண்டவரே, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், அப்படி நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும், நான் ரொம்ப, அப்படிப்பட்ட அற்புதம் நடக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யாத அற்புதம் நடக்காது. அப்ப இன்றைக்கு நீங்க சொல்றது என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க சொல்றத நான் செஞ்சுட்டு போறேன். ஆமே. நீங்க சொல்றத ஆண்டவர் அற்புதம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவதற்கு அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கள். முதலாவது என்ன செய்யுங்க? இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன தெரியுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுதல். ஆமென். அல்லேலூயா. ஆமே. அதுல முதலாவது உங்களுக்கு தடையா இருக்கிறது அவிசுவாசம். அதை எடுத்து போட்டுருங்க. ரெண்டாவது, அவர் சொல்லுகிறது என்னமோ அதை அப்படியே செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றதை என்ன செய்யணும்? அப்படியே செய்யணும். தேவநாமம் மகிமைப்படணுமா? முதலாவது விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை. ரெண்டாவது, அவர் சொல்றது கொஞ்சம் மேடா தான் இருக்கும். அவர் சொல்றது கொஞ்சம் என்ன நம்ம நம்ப முடியாம தான் இருக்கும். கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு சொல்றாரு, கையும் காலும் கழுவதற்கு வைத்திருந்த அந்த கற்சாடிகளை தண்ணீர் இருக்கும். ஆண்டவரே, உடனே எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே எதுக்கு? ஏன் காலியான ஜாடி இங்க இருக்குது, இப்ப ஜாடி இல்லைன்னு நாங்க சொன்னோம் அவங்ககிட்ட. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களா, கல்யாண வீட்டுல பாதி கல்யாணம் முடிஞ்சிருக்கும், அப்ப எத்தனை ஜாடிகள் அங்க இருந்திருக்கும்? திராட்சை ரசம் விட்டு வைக்கிற ஜாடிகள் அங்க இருந்துச்சா இல்லையா? ஏன் அந்த ஜாடிகள்ல தண்ணி நிரப்பக்கூடாது? கொஸ்டின் நீ கேட்கக்கூடாது. கொஸ்டின் கேட்டாலே அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு சொல்றேன். அவர் மரியாதை என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இதான் ரெண்டாவது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சிருங்க. அல்லேலூயா. என்ன செஞ்சிருங்க? அப்பதான் தேவநாமம் மகிமைப்படும். நான் அடிக்கடி ஒரு கதையை சொல்லுவேன் இல்லையா? ஒருத்தர் இத மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டார். அது இரவு ஜெபம், முழு இரவு ஜெபத்துல பாஸ்டர் பயங்கரமா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஃபுல் ஆஃப் ஃபேத், ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஃபேத், நிரம்பி போறாரு. இப்ப வீட்டுல போயிட்டு மலையை பேர்த்துற போறேன், இப்ப இதை செய்ய போறேன் அப்படின்னு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, உண்மையிலே இவனுக்கு விசுவாசம் இருக்கான்னு லைட்டா செக் பண்ணி பார்ப்போம். போயிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. ஆமா, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோன்னா மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கான், பள்ளத்துல விழுந்துட்டான். தெரியாம எங்க விழுந்துட்டான்? பள்ளத்துல விழுந்தோடனே அப்படி பிடிச்சி ஒரு கிளைய பிடிச்சிட்டான். கிளையில தொங்கிட்டு கிடக்குறான். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு வந்து சோதனை, 1 மணிக்கு கூட்டம் பிடிச்சு வந்தா என்ன பண்ணிட்டேன்? பள்ளத்துல விழுந்துட்டேன், கிளையில பிடிச்சி தொங்கிட்டே கிடக்குறான். கரண்ட் வேற இல்ல, இருட்டு, என்ன பண்றது? உடனே ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னை இந்த இடத்துல இருந்து காப்பாற்று, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா ஒண்ணு. ஓகே மகனே, நீ விசுவாசம் சரிதான். ஆண்டவர் பேசுறாரு, அப்படியே அந்த கிளைய விடு, என்ன செய், கைய விட்டுரு.
உடனே இவன் சொல்றான், பிசாசு தான் பேசுது. என்ன பேசுது? பேசுறது ஆண்டவர் தான். என்ன சாகடிக்கலான்னு என்ன செய்யுது? நானே பள்ளத்துல விழுந்து கீழே எவ்வளவு ஆழம்னு தெரியல, விழுந்து என்ன செஞ்சிருவேன்? செத்துருவேன் அப்படின்னு ஆண்டவரே மறுபடியும் கூப்பிடுறான். ஆண்டவரே, மறுபடியும் சத்தம். நீ என் மேல விசுவாசம் வச்சிருந்தேன்னா நான் உன்னை காப்பாத்துறேன், நீ கையை விடு அப்படின்னு. இவன் காலையில வரைக்கும் கை விடல. இந்த கையை பிடிச்சு பார்த்தான், இந்த கையில பிடிச்சு பார்த்தான், கடிச்சு பிடிச்சு பார்த்தான், தலைகளா அந்த கிளைய மட்டும் விடல. காலையில ஒரு எத்தனையோ முறை ஆண்டவர், டேய் நீ என்னை விசுவாசிச்சானா நான் உன்னை காப்பாத்துறேன், நீ கையை விடு. இதுதான் விசுவாசம். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். காலையில வரைக்கும் தன் பலன்களை எவ்வளவு இருக்கோ உபயோகப்படுத்தி கஷ்டப்பட்டு அந்த கிளையில தொங்கிட்டு இருந்தான். விடியுது விடியுது, விடிஞ்சு பார்த்தா கீழே இவ்வளவு தூரம் தான். விட்டுருந்தான்னா இப்படி விட்டுருந்தானா வீட்டுக்கு போயிருக்கு, தூங்கி இருக்கலாம் படுத்து. இவ்வளவு தூரம் தான் இருக்குது, அவன் தொங்கிட்டு கிடக்குற மேல. விட்டுருந்தானா கீழே நின்று வீட்டுக்கு போயிருக்கலாம். நமக்கு என்ன தெரியுமா, நம்ம பார்த்தாதான் நம்புவோம். இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படிதான், தோமா மாதிரி. நான் அவருடைய விழாவில் என்ன பண்ணணும்? கைய போடணும். அவருடைய ஆணி பாய்ந்த இடங்களில கைய போட்டாதான். தோமா இந்தியாவுக்கு வந்தனால இந்த இந்தியர்கள் எல்லாம் நமக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அவர் மூலம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனால அந்த தோமாவோட அவிசுவாசம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் என்னை மாற்றணும். அல்லேலூயா. அற்புதம் நடக்க முடியாதபடிக்கு தேவ மகிமை உங்க பிள்ளைகள் மேல வெளிப்பட முடியல. ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு கூட சொல்றேன், உன் பிள்ளைகள் மேல தேவ மகிமை வெளிப்பட முடியல. காரணம் அவிசுவாசம். இன்றைக்கு காலை வேளையில அவிசுவாசத்தை உன்னிட்டு அகற்று. என் அவிசுவாசம் எப்படி அகற்றுவது? கடிந்து கொள் இயேசுவின் நாமத்துல. என்னில் கிரியை செய்கிற பொல்லாத அவிசுவாசமே வெளியே போ. கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அவிசுவாசம் என்பது பிசாசு கொண்டு வருகிறது. பிசாசை, அவிசுவாசத்தை கொண்டு வர பிசாசை என் பிள்ளைகள் நல்லா வரும் நம்ப முடியல. பிள்ளைகளை இதெல்லாம் எங்க நல்லா வரும்? பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான். இயேசுவின் நாமத்துல அவிசுவாசத்தை கொண்டு பொல்லாத பிசாசு ஓடி இயேசுவின் நாமத்தில் துரத்தனமா வேணாமா? அல்லேலூயா. துரத்தனமா வேணாமா? ஆமென். அல்லேலூயா. தேவன் முதல்வர் சொல்லுவார், நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். அப்பொழுது என்ன நடக்கும்? நானே கர்த்தர் என்று அவர்கள் இந்த திருக்கோயிலூர்ல அல்ல, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற ஊர்ல, உங்கள் மூலமாய், உங்கள் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சு நான் தாண்டா உன் தெய்வன் அப்படின்னு இந்த புறஜாதி ஜனங்கள் மத்தியில செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். நம்ம ஒத்துழைக்கிறது இல்ல, விசுவாசத்தை சொல்லணும். நான் விசுவாசிக்கிறேன். மார்த்தாள் சொல்றா, ஆண்டு 4 நாள் ஆகுமே ஆண்டவரே, நாருமே ஆண்டவரே. இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். எனக்கு தெரியாத ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கில் யுவர் ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு நடந்துச்சு, அவனுக்கு அங்க நடந்துச்சு, இங்க யாருக்கு எப்படி வேணா நடக்கட்டும், எனக்கு அப்படி நடக்காது. ஏன்னா என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் என்ன நடந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? செங்கடலை பிளந்ததாய் இதுவரை சரித்திரத்தில் இல்ல. எனக்காக கர்த்தர் பிளப்பார். ஆமென். அவனுக்கு வேணா செய்யாம இருக்கலாம், எனக்காக செய்வார். என்னை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். மோசேக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் செங்கடலை பிளக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யாருக்கு என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நடக்கும் என்பதுதான் எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நீங்க சொல்லுங்க, எனக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு நடக்கும், கர்த்தர் எனக்கு செய்வார். இன்னைக்கு எந்த காரியம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்த காரியத்தை குறித்து சொல்லுங்க, எனக்கு நடக்கும், கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமே. எனக்கு இதை மாற்றுவார். நான் ஒரு டேஷ் போட்டு உங்களுக்கு சொல்றேன், அந்த டேஷை நீங்க ஃபில் பண்ணுங்க. எனக்கு இந்த காரியம், அது எந்த காரியம் சொல்லுங்க, இது நடக்கும். ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள எனக்கு இது நடக்கும். ஆமே. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க. ஒருக்க சொல்லுங்க, கையை கரங்களை தூக்கி சொல்லி, எனக்கு இந்த காரியம், எந்த காரியமும் சொல்லுங்க, அவிசுவாசப்படாம சொல்லுங்க, அந்த காரியம் உங்களுக்கு நடக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு அது நடக்கட்டும். இது நடக்கும் போது நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை புறஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை புறஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமே. மூன்றாவது காரியம் 19வது வசனம். இஸ்ரவேலின் வாசிங்க. மூணாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன்.
உங்க கூட ஒரு தூதனானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய தூதன் அப்படின்னு எழுதுனா அது என்னது? ஏஞ்சல்ஸ். தூதன் கபிரியல், மிகாவேல், அதர் தூதன். தூதனானவர் அப்படின்னு மரியாதையா எழுதி இருந்ததுன்னா பழைய ஏற்பாடு நிறைய இடங்கள அது யாருன்னா அது யாரு சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா தூதனானவர் அடிக்கடி வந்துட்டு போவார். இஸ்ரவேல் ஜனங்களை காத்த, அவர்களோடு கூட இருந்த அந்த தூதனானவர் எப்படி இருந்தா? பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு மேல நிழலாய் நின்றார். அவர் எதற்கு நின்றாரா? இங்க பாருங்களா, இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்ன நடந்து போகும்போது ஒரு நெருப்பு தூண், வெளிச்சம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்ல, விளக்கு இல்ல. அவருடைய வெளிச்சமே யார் சொல்லுங்க? யார் சொல்லுங்க? நான் என்ன உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டினுடைய வெளிச்சம் எது? கரண்ட் தான். பல்பு போட்டிருக்கோம் பாஸ்டர், நல்ல வாட்ஸ்ல நல்ல பல்பு போட்டிருக்கோம். அது கரண்ட் போனா இன்வெர்டர் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கவலையே இல்லை. எங்க வீட்டுல கரண்டே போகாது தெரியுமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. இது பிரயோஜனம் நமக்கு இதுக்கு. பட் அது முக்கியம் இல்ல. உங்க வீட்டுல இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி இருக்கா? ஆமென், அல்லேலூயா. பல வீடுகள் இருளால் நிறைந்து கிடக்கிறது. பல வீடுகளில் இன்வெர்டர் இருக்குது, 1000 வாட்ஸ் பல்ப் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஏதோ ஒரு வெறுமையான இல்ல. இன்னைக்கு சொல்லுங்க, கிறிஸ்துவாகிய ஒளி, தூதனானவருடைய ஒளி என் வீட்டுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நேத்துக்கு ஒரு ஹோம்வொர்க் தந்து விட்டேன், இல்ல செஞ்சீங்களா? வீட்டுல போய் எத்தனை பேர் செஞ்சீங்க? கை தூங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்லி விட்டேன்னு சொல்லுங்க. துரத்துனீங்களா? யாராவது ஏதாவது கேட்டாங்களா? என்னப்பா இந்த இம்மானுவேல் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் நீ ஒரு சைஸா வர்ற, அந்த மனுஷன் என்னதான் பண்ணி விடுறான்னு தெரியல, அப்படி கேட்டாங்களா? கேட்கட்டும், விடுங்க, மாற்றம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னு ஒரு ஹோம்வொர்க் தர்றேன். இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னா, ஆண்டவரே இந்த லைட்டு அந்த லைட் எல்லாம் இல்ல, நீரே என் லைட்டு. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என் வீட்டுல பிரகாசிக்கணும். ஆமே, நீர் என் வீட்டுல இருக்கணும் ஆண்டவரே. என் வீட்டில் உள்ள சகல இருள்களை மாற்றும்படி இயேசுவாகிய ஒளி என் வீட்டிலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆமே, அல்லேலூயா. உங்க வீட்டுல இயேசு இல்லைன்னு வைங்களா, என்ன வாட்ஸ் நீங்க லைட்டு போட்டாலும் ஒளி இருக்காது. ஆமே, அவர் இருந்தாருன்னா கரண்டே இல்லாதாலும் வெளிச்சமா தான் இருக்கும். ஆமே, அல்லேலூயா. ஆமே, லைட்டு. இந்த இயேசு சொல்றார், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஆமே. ரெண்டாவது சொல்றார், நீங்கள், அவர் உனக்குள்ள வந்துட்டா யூ ஆர் த லைட். நீ உங்களே லைட்டா மாத்துறாரு. நம்ம இயேசப்பாவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவர் எப்படி இருக்காரோ நீயும் அப்படியே மாறணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருத்தன் இப்படி ஆசைப்படுவானா? எந்த குருவும் தன் சீசனுக்கு எல்லாம் கத்துக் கொடுப்பார், சிலதான் கத்துக் கொடுக்க மாட்டார். ஏன்னா என்னை விட என்ன பண்ணிடுவான்? அதிகமா படிச்சிடக்கூடாது. எந்த டீச்சரும் அப்படிதான். இந்த கொஸ்டின் கேட்கிற பிள்ளைங்களை டீச்சருக்கு பிடிக்கும், ஆனா ஓவர் கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணிடுவோம்? 4 போட்டு. ஏன்னா நமக்கு தெரியாது. அடுத்து நீ இப்படி கேட்க கூடாது. நான் ஆன்லைன்ல இருக்கு, ஆண்டவரே சோத்திரம், நல்ல காலம். நானும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். சிலவர் என்ன அதட்டுவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அவர் எல்லா கொஸ்டினுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு, உடனே சொல்ல மாட்டாரு, பதில் தந்திருக்காரு. அல்லேலூயா. ஒரு கொஸ்டின் ஒன்று ஒரு பாஸ்டர்ட்ட போய் கேட்டேன். சரி, ரொம்ப சின்ன வயசுல தான், நான் ஸ்கூல் படிக்கும்போது, கொஞ்சம் அறிவு வளர்ந்த போது, ஆராதிச்ச போது, நம்மளெல்லாம் ஆண்டவர் படைச்சாரு. ஆண்டவரை யாரு படைச்சாரு? அவர் திட்டி விட்டாரு, என்ன ஓவரா யோசிக்க கூடாது, ஓடிப்போ அப்படின்ட்டாரு. அடுத்து நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உங்களை யார் ஆண்டவரே படைச்சா? ஆண்டவர் பதில் சொன்னாரு. எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு? எத்தனை இருக்கு? ஆண்டவர் யாரு படைச்சா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார். எனக்கு சொன்னாரு. எனக்கு அவர் ஒரு மனுஷனும் இதுக்கு பதில் தரல. ஒரு மனுஷன் சொல்லி தந்தால் நமக்கு புரியவும் செய்யாது. அவர் எனக்கு சொல்லி தந்தாரு, எனக்கு புரிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் யார் படைச்சா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பதில் தருவார். நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ என்ன அவர் சொல்ல, நான் இருக்கிற இடத்துல என் ஊழியக்காரன் இருக்கணும், என் சிங்காசனத்துல உன்னோடு கூட அமர வைப்பேன். நீ யாரா இருந்தாலும், யோசேப்ப பார்வோன் உயர்த்தினா, ஆனா பார்வோன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், சிங்காசனத்துல மட்டும் நான் உன்னோட எப்படி இருப்பேன், நீ அதுல மட்டும் வந்துடாதப்பா, கை வச்சிடாத அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து, நீ ஏன் கூட உட்காருப்பா,
எவ்வளவு நல்ல ஆண்டவர், அல்லேலூயா. உங்க வீட்டுல இந்த ஆண்டவர் வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னா ஐயோ டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், தூதனானவர் உங்க வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்கு மோசே முக்கியம், விசுவாசம் முக்கியம், இயேசு முக்கியம். அல்லேலூயா. இயேசுவை விட்டுட்டு போயிட்டு நீங்க அற்புதம் செய்ய போயிடாதீங்க. இயேசு இருந்தாதான் அற்புதம் நடக்குமே, இயேசுவின் நாமத்துலதான் அற்புதம் நடக்குமே. அல்லேலூயா. வேற ஒண்ணு இயேசு, நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டாக்கும் ஜெபம். இயேசு உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பாருங்களா, செங்கடலை பிளக்கும் போது மோசே கையை நீட்டினார், எல்லாம் உண்மைதான். ஆனால் தூதனானவர் அவர்களுக்கு முன்னாக நின்றார். ஆமென். கடலை பிளந்தது தூதனானவர். இப்போது பார்வோனும் உள்ள புகுந்த உடனே தூதனானவர் என்ன பண்றாரு தெரியுமா? என் பிள்ளைகளை தொடாத அப்படின்னு முன்னா வெளிச்சமா இருந்தவர் பின்னாக வந்து அவனை என்ன பண்றாரு? அந்த வசனத்தை மட்டும் அது சொல்லி முடிச்சிடுற பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எகிப்தியரை கலங்கடித்தாராம். ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி ஆமென், வாசிக்க பார்க்கலாம். கலங்கடித்து, எத்தனை 24 வசனம் இல்லையா? போது 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 போது. இங்க பாருங்க, அப்ப இங்க பாருங்களா, நம்மளை பாதுகாக்கிற ஆவியானவர், தூதனானவர், இயேசுவானவர் நம்முடைய எதிரிக்கு கலக்கத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அப்ப ஒரே வேதம் செங்கடலுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் மெல்லமா நடக்கு. இவன் ரதத்துல துரத்துறான். குதிரை ரதம் எவ்வளவு வேகமா ஓடும் இல்ல? இப்போ ஆண்டவர் பாக்குறாரு, இப்படியே விட்டா இவன் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து என்ன பண்ணிடுவான்? வெட்டிடுவான். அதனால முன்ன நின்ன மேக ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி வந்துடுச்சு. பின்னாடி வந்து இவருடைய குதிரைகளுடைய ரதங்களை எல்லாம் என்ன செய்யறாரு? அவங்களால ரதத்தை வருத்தத்தோட ஓட்டுறாங்க. பார்த்தா சக்கரத்தை எல்லாம் கலட்டி விட்டாரு. இப்ப ரீசனா தான் செங்கடலுக்குள்ள இருந்து எகிப்தியருடைய சக்கரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கலட்டி விட்டது யாரு? பிசாசும் வேகமா வரும்போது அவன் சக்கரத்தை கலட்டி விட்டுருவாரு. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு ஆவியான உங்க வீட்டுல இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனோம்னா தூதனானவர், ஆவியானவரே என் வீட்டுல நீங்க இருக்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த காலை வேளையில ஆமென், கர்த்தருடைய மகிமை என்னில் விளங்கட்டும். முதலாவது சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என்னில் விளங்க. தலையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய நாமம் என் மூலமாய் ஆமென் மகிமைப்படட்டும். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படட்டும். என் மூலமாய் அதை மகிமைப்பட விடாதபடிக்கு இருக்கிற அவிசுவாசமே ஆமென் என்னை விட்டு அகன்று போ. சொல்லுங்க, அவிசுவாசம் என்னை விட்டு அகன்று போகட்டும். அவிசுவாசம் என்னை விட்டு அகன்று போகட்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட விடாதபடிக்கு என்னில் இருக்கிற அவிசுவாசமே நல்லா கடிஞ்சு கொள்ளுங்க. வெளியேறு இயேசுவின் நாமத்துல வெளியேறு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு தேவ மகிமை கர்த்தர் காண செய்வார். உன் வியாதியில் ஒரு மாற்றத்தை காண செய்வார். உன் பிள்ளைகளில் ஒரு மாற்றத்தை, உன் கடனில் ஒரு மாற்றத்தை காண செய்வார். உன் புருஷனில் ஒரு மாற்றத்தை. உன் அவிசுவாசம் உன்னை விட்டு விலகட்டே. அவிசுவாசம் மாறட்டும். அவிசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மாறட்டும். நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அவிசுவாசம் மாறட்டும். மூன்றாவது, அவர் சொல்லுகிறத செய்யுங்க. அவர் சொல்லுகிறத செய்யுங்க. வேற எதுவும் என்ன அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லணும். இன்னைக்கு அவர் சொல்றாரா வீட்டுல போய் இப்படி சொல்லு, அப்படி சொல்றாரா? தயவு செய்து அது கீழ்ப்படிங்க. என் வீட்டுல ஒளிவ வீட்டுகள்ல இருந்து எங்களை பாக்குறவங்க சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள தூதனானவர் வரட்டும். சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள தூதனானவர் வரட்டும். நீங்க வீட்டுக்கு போய் சொல்லணும். வீட்டுல இருக்கவங்க இப்போதே சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள தூதனானவர் வரட்டும். இயேசுடைய ஒளி வீசட்டும். சகல இருள்கள் மாறட்டும். அவிசுவாசங்கள் மாறட்டும். பிசாசின் கிரியைகள் மாறட்டும். என் பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க தகப்பனே, செய்யுங்க தகப்பனே. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அவர் மூலமாய், தூதனானவர் மூலமாய் ஆமென் மகிழும். நான்காவது, அவர் உங்கள் எதிரியை கலங்கடிப்பார். ஆமென். பிசாசை கலங்கடிப்பார். இன்று முதல் உங்களை கலங்கடித்த சத்துருவை கர்த்தர் கலங்கடிக்க போகிறார். ஆமென். எத்தனை நம்புறீங்க? என்னை கலங்கடித்துக் கொண்டிருந்த பிசாசை இன்றைக்கு முதல் கர்த்தர் கலங்கடிக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவர். நடத்துங்க. கிருபை எங்களோடு இருக்கட்டும். வழி நடத்துங்க. உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.